வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால நிறைய வதந்திகளை கிளப்புனாங்க. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விஜயகாந்துடைய மனைவி அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வெளியிட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அடையும் விதமாக அவங்க நினைச்சிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் பழைய போட்டோ. விஜயகாந்த் உடல்நலம் குறித்து சர்ச்சையை கிளப்பியுள்ளார் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா இப்போது அவருடைய யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி நிறைய விஜயகாந்த் பத்தி சொல்லியிருக்காரு. வாங்க என்னென்ன பேசியிருக்காருன்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார் என்று பைல்வான் ரங்கநாதன் வெளியிட்டிருக்கும் வீடியோ தான் தற்போது சோசியல் மீடியாவில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த சில வாரங்களாகவே சோசியல் மீடியாவில் முழுவதும் விஜயகாந்த் உடல்நலம் குறித்து செய்திதான் வைரலாகி வருகிறது. கேப்டன் விஜயகாந்தின் சில ஆண்டுகளாகவே உடல்நலம் சரியில்லாமல் காரணத்தினால் சினிமா மற்றும் அரசியல் என இரண்டிலும் விலகி சிகிச்சை பெற்று வருகிறார். அதோடு இவர் அடிக்கடி தொடர் சிகிச்சைக்கு எடுத்து வருகிறார். இந்த நிலையில கடந்த மாதம் விஜயகாந்த் அவர்கள் இருமல் சளி அதிகமாக உள்ளதால் அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டிருந்தது. இதனால் இவரை நந்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சையும் அளித்து வந்தாங்க. விஜயகாந்தின் நுரையீரல் பிரச்சனை இருப்பதால் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் சில தினங்களுக்கு முன்பு மியாட் மருத்துவமனையிலிருந்து விஜயகாந்த் உடல்நலம் குறித்து அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. விஜயகாந்தின் உடல் முன்னேற்றம் ஏற்பட்டது. ஆனால் கடந்த 24 மணி நேரமாக அவரோட உடல்நிலை சீராக இல்லை. அவருக்கு நுரையீரலுக்கான சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்று, அதனால் அவர் 14 நாட்கள் மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தாங்க. இதை அறிந்த விஜயகாந்தின் ரசிகர்கள் தொண்டர்கள் கண்ணீர் மல்க கதறி எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பலருமே கோயில்களில் விஜயகாந்த் உடல்நலம் தேறி மீண்டும் வீடு திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனையும் அபிஷேகங்களும் செய்து வராங்க. கேப்டன் ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறார். வெகு விரைவில் கேப்டன் நல்ல உடல் நலத்துடன் வீடு திரும்புவார். நம் அனைவரையும் சந்திப்பார். யாரும் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று நம்ப வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டிருக்காங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க. இப்படி இருக்கும் நிலையில சில தினங்களுக்கு முன்பு விஜயகாந்த் உடல்நிலை மோசமாக இருக்கிறது, அவருக்கு உயிருக்கு ஆபத்தமான கட்டத்தில் இருக்கிறார் என்றெல்லாம் சோசியல் மீடியாவில் செய்திகள் வந்தது. மேலும் விஜயகாந்த் செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டதாக எல்லாம் தகவலும் வெளியாகியிருந்தது. இதனையடுத்து விஜயகாந்த் மனைவிடன் தேமுதிக பொருளாளரும் பிரேமலதா விஜயகாந்த் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் வதந்திகளை நம்ப வேண்டாம், கேப்டன் நன்றாகத்தான் இருக்கிறார், அவர் விரைவில் வீடு திரும்புவார் என நான் அருகில் இருந்து அவரை பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறியிருந்தாங்க. மருத்துவமனையில் விஜயகாந்த் இருக்கும் புகைப்படத்தை அவருடைய மகன் சண்முக பாண்டியன் சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருந்தார். இது தொண்டர்களுக்கு ஆறுதலை அளித்திருந்தது. இந்த நிலையில் இது குறித்து பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் பேட்டி அளித்திருக்கிறார். அதில் அவர் சமீபத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படமே இல்லை, இது ஒரு மாதத்திற்கு எடுத்த புகைப்படம். தொண்டர்களையும் ரசிகர்களையும் ஆறுதலைப்படுத்துவதற்காக பிரேமலதா இப்படி செய்கிறாங்க. நடிகர் சங்கத்திலிருந்து வந்த நாசர் செல்வமணி கூட விஜயகாந்தை நேரில் சந்திக்கவில்லை. இது செல்வமணியே கூறியிருந்தார். மோசமான நிலையில் இருக்கும்போது விஜயகாந்த் எப்படி கண்ணாடி போட்டுக்கொண்டு ஆடை அணிந்து கொண்டு இருக்க முடியும்? இது தொண்டர்கள் திருப்திப்படுத்த பிரேமலதா ஏமாற்றுகிறார் என்று பேசியிருக்கிறார் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். இப்போ அவர் கொடுத்த பேட்டி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது. விஜயகாந்துடைய தொண்டர்களும் இன்னமும் பயந்து போயிருக்காங்க, உண்மையிலே இவர் சொல்றது உண்மைதானா அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.